ஊர்கணத்துல பாடி இறக்குங்க. ஊர்கணத்திலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. போட்டல காசை கொடுத்து விட்டாங்கல்ல, நம்மகிட்ட எல்லாம் முடியுமாண்ணே? நம்ம பசங்க பாஞ்சுல அடிச்சாங்க. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அரசு அலுவலகங்கள்ல நீண்ட காலமா பின்பற்றப்பட்டு வரக்கூடிய துண்டு கலாச்சாரத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கைவிட்டிருக்காரு. அக்கடை சூடு அக்கடையா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். தீவிரமாக த்ரிஷா இறங்க வேண்டும், விஜய்க்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். எனவே வேட்பாளர் ஆவதற்கு முன் தாவேகாவிலே முக்கிய பொறுப்பு ஒன்று வழங்கப்படும். கொள்கை பரப்பு செயலாளர் போன்ற ஒரு முக்கிய பொறுப்பு முதற்கட்ட தலைவர்களுடைய நெருங்கிய அளவிலே இருக்கும் அளவில், அந்த மேல்மட்ட அளவில் இருக்கும் அளவில் மிக முக்கியமான பொறுப்பு நடிகை த்ரிஷாவுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ ஷர்ட்டுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தானே சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரம் படுமோ தெரியும்டா உங்களுக்கு. Many months later. பயமா இருக்கு, போயிரு சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்க வரல சார், அவரு சார். யாரு? அவனையா? ஐயோ ஐயோ, கொட்டு நல்லா கொட்டு. எதை பண்ணானா? அவன் படுத்து பல நாள் ஆச்சு. இப்ப எது நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? பள்ளி தேய்ச்சி விடணுமா? யாரு இந்த ஆன்ட்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. 490 சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா எதுக்கு? நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்கிக்கங்க. 40 ரூபா எது கொடுக்கணும்? இது 10 ரூபா பாட்டில் காசு 20 ரூபா சொன்னா வேற என்ன 40 ரூபா சொன்னாங்க உங்ககிட்ட. இப்ப இது யாரு எவ்வளவு சொன்னீங்க? 480 ரூபா சரக்கு, 10 ரூபா ஸ்டிக்கரு. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு சொல்றீங்க? 510 ரூபா சொன்னா எவ்வளவு? 510 ரூபா எது கொடுக்கணும்? வேற என்ன கொடுப்பாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பாலடிடா. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. பெரிய எல்காரர் சோஃபாங்க, ஒரு சிங்கிள், 2 பில்லோ, ஒரு 2 சீட்டர் வித் ஹெட்ரஸ் சோஃபாங்க, நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. அது ரெடியா குடுக்குறோம். நம்ம குடுக்குற பொருள் தரமா நிறைவா காலத்துக்கு ஒழிக்கிற மாதிரி தான் தருவாங்க. எல்லாமே நாங்க சொன்ன மாதிரி செய்வாங்க. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. சிகப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத, சரியில்லையே. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது சாதா சோஃபா இல்லைன்னா அட்வான்ஸ் சோஃபா. 25 கோடியை
வேலை முடிஞ்சது முழு சோஃபா செட் அனுப்பி வைக்கிறேன். எந்த டெண்டருக்காக அனுப்புறேன்? குவாரியா மைனிங்க? தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது. அப்பவே முருகா, ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் முலாம்பழத்துக்கும் மூக்கு முளைச்ச மாதிரி படு பயங்கரமா இருக்காருங்களே. ஒரிஜினல் தாதா இல்ல, டம்மி தாதான்னு தெரிஞ்சா என் தலைய ஒரே வாங்கிடுவாருங்களே. சாருக்கு நல்ல சீட் எடுத்து போடுறி. அப்பா பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. மறுபடியும் சட்டமன்றம் போலாமா, இல்லாட்டி ஓரஞ்சாலாமா உட்காந்து பணியுள்ளே தொழில பாக்கலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தா நம்மகிட்டே ஒரு ஆள் வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது தண்ணி நல்லது நடக்கும் தானே சார் ஓட்டு போட்டோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தண்ணி வரல சார் ஓட்டு போட்டோம். சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்? பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமே தானே தமாஷே இருக்கு. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். காதல் பிரச்சனையில் கல்லூரி மாணவியை முகத்தில் கொடூரமாக தாக்கிய இளைஞர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வரலாக பரவி வருகிறது. கல்லூரி அருகே இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொன்னீங்களே சாரு. பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ படிக்க தெரியாதா? பரமாவது பாருங்க. படிச்சு காட்டவே பீதியா இருக்கடா. படித்தவுடன் கிழித்து விடவும். I am public development officer coming from Madras. We are giving the loans to every villages and yes புரிஞ்சுக்கிட்டேன் சார். சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சு. மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி முதல்வர் விஜய் தமது அஞ்சலியை பதிவு செய்திருக்கிறார். பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதற்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நடிகர் விஜயின் தந்தை இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகரனும் கூறியுள்ளார். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம், கூட்டையும் கொடுக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.